ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இது வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்து அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. ராமநாதபுரத்தில் இருக்கேன் நான். எங்கள் மாமா பொண்ணு வீடு ஒரு 2 தெரு தள்ளி பக்கத்துலேயே இருக்குது. என்னைய 8:30 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பர்வதினி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் குளிக்கிறியா? என்னை 8:30 மணிக்கெலாம் கிளம்பி வான்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அந்த பிள்ளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நல்லா இருக்கியாப்பா? சரி. ஆமாங்க. ஒரு வழியாக 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி கருவேப்பிள்ளைக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தாங்க அந்த பர்வதினி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே சிவனும் அம்மனும் இருக்காங்கங்க. அந்த திருக்கல்யாணத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இது வந்து ராமநாதபுரம் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோவிலுங்க. இது வந்து நம்ம பழைய நடிகை லதாமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொந்தமான கோயிலாங்க. அவங்கள அரண்மனைக்காரவங்க வாரிசுங்கிறது எனக்கே இப்போ தாங்க தெரியும். எங்கள் மாமா பொண்ணு சொல்லி தான் தெரியும். பழைய நடிகை லதாமாவும் ஸ்ரீபிரியாவோட கணவரும் அக்காவும் தம்பியுமாங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து தான் அந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் அரண்மனைக்கு சொந்தமான கோவில் இருக்குன்னு தெரியும், ஆனால் நான் போனது இல்லைங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதுவும் புதுசாக வந்து லதாமாவும் ஸ்ரீபிரியா கணவரும் அக்காவும் தம்பிங்கிற தகவலுமே எனக்கு இப்போ தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேங்க. அவங்க லதாமாவும் ஸ்ரீபிரியாவோட கணவரும் அரண்மனை வாரிசுங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியும். அந்த கோவிலோட திருக்கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் திருக்கல்யாணம் பார்க்கலாம்.